அப்படியானால் நாட்டின் கணக்காய்வாளர் அனைத்து ஆவணங்களையும் ஆய்வு செய்து அக்ரெடிடேஷன் இல்லை என்று முடிவு செய்துள்ளார். மேலும் இருந்த அங்கீகாரங்களும் டிசம்பர் 30 காலாவதியாகிவிட்டன. அதனால் என்ன, இப்போது நீங்கள் கணக்காய்வாளருக்கு சவால் விடுக்கின்றீர்களா? தவறாக வழிநடாத்த வேண்டாம். தவறான தகவல்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அந்த தகவல்கள் கணக்காய்வாளரின் அறிக்கையில் மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளன. அப்படி இருக்க அக்ரெடிடேஷன் இல்லை என்று நீங்கள் நான் ஒன்றை கூற விரும்புகின்றேன். குறிப்பாக பதிவு செய்யப்படாத விநியோகஸ்தர்கள் பிரச்சினை குறித்து நாங்கள் பேசவில்லை. கணக்காய்வு அறிக்கை கூறுவது என்னவென்றால், ரைட் அண்ட் டெம்பார் நிறுவனம் பதிவு செய்யப்படாத ஒரு நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத விலை மனு கோரல் நடைபெற்றுள்ளது. தங்கள் பதிவை உறுதிப்படுத்த தவறிய 3 விநியோகஸ்தர்களுக்கு விலை மனுவை சமர்ப்பிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளன. கணக்காய்வு அறிக்கை தவறா? எதிர்க்கட்சி உறுப்பினரிடம் நான் ஒன்றை கேட்கின்றேன். இந்த விவாதத்தை கொண்டு வந்தது யார்? அது எங்கிருந்து வந்தது? இந்த விவாதத்துக்கு வழிவகுக்கும் கணக்காய்வாளரின் அறிக்கை எங்கிருந்து வந்தது? ஆளும் கட்சியின் ஒரு பார்லிமென்ற உறுப்பினரே பொது முயற்சியாமை நிலைய குழுவின் தலைவராக இருக்கின்றார். தனக்குள்ள அதிகாரங்களின்படி கணக்காய்வாளர் திணைக்களம் இந்த சர்ச்சைக்குரிய கொடுக்கல் வாங்கல் குறித்த அறிக்கையை உடனடியாக கோப்புக்குழுவிடம் சமர்ப்பித்தது. அதை பார்லிமென்றத்துக்கும் வழங்க வேண்டும் என்று அவரே கோரினார். அதனைத்தான் நீங்கள் இப்போது செய்கின்றீர்கள். தங்களுக்கு பயனளிக்கும் நிலப்பகுதியை மட்டும் எடுத்துக்கொண்டு இதை செய்ய முயற்சிக்கின்றார்கள். இப்போது நிலக்கரியின் தெய்வங்கள் உங்களுக்கு உதவட்டும். ஆனால் இந்த நடைமுறைகள் ஒவ்வொன்றாக தொழில்நுட்ப ரீதியாக விளக்கப்படும் பொழுது அவர்களால் இதை எதிர்கொள்ள முடியும். ஏன் அவர்கள் எந்த ஆட்டமும் இல்லாமல் வெளியே சண்டையிடுகின்றார்கள்? IMF $700 மில்லியன் ஒப்புக்கொண்டது. நான் அதை ஒரு நிபந்தனையின் பேரில் முன்வைக்கின்றேன். அதாவது மின்சார கட்டணம் அதன் செலவுக்கேற்றவாறு உயர்த்தப்பட, அது குறைந்தபட்சம் 25 அல்லது 30% இருக்க வேண்டும் என்று நாங்கள் UCS-க்கு கொடுத்துள்ளோம். அவர்கள் முடிவு செய்வார்கள். அந்த அதிகரிப்பில் 57% தரம் குறைந்த நிலக்கரியால் ஏற்பட்டது எனவும் அதன் விளைவாக 19 பில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது என அவர்கள் கூறுகிறார்கள். அலரி மாளிகையில் இருந்து நடத்தப்பட்ட பல ஊழல் ஒப்பந்தங்களை தடுக்க நான் நேரடியாக தலையிட்டு பணியாற்றேன் என்பதனை பெருமையோடு கூறுகின்றேன். நான் வீட்டுக்கு அனுப்பிய தலைவர்கள் அந்த குழப்பத்தில் சிறையில் அடைக்கப்பட்டனர். நான் திருடுவதற்காக இங்கு வரவில்லை. திருடர்களுக்கு எதிராக பணியாற்றவை வந்துள்ளேன். அப்படியென்றால் அவர்களிடமிருந்து வரும் பல்வேறு திட்டங்களை எம்மால் தடுக்க முடியாதா? அவற்றை நாங்கள் எதிர்பார்த்தோம். பிரசன்ன ரணவீர என்னை கொலை செய்வதாக பகிரங்கமாக கூறியிருந்தார். நாங்கள் அதற்கு எதிராக பணியாற்றி வந்தோம். இங்கு வந்து சத்தம் எழுப்புவதால் நாங்கள் அஞ்சுவதில்லை. கொலை செய்யப்பட்டாலும் பரவாயில்லை என்றே செயற்பட்டோம். நாங்கள் எங்காவது ரூபாய் திருடியிருந்தால் தயவு செய்து நிரூபியுங்கள். அவர்கள் தான் இந்த பொட்டன்ஷியாவுடன் இணைந்து இந்த ஆட்டத்தை ஆடினர். பொட்டன்ஷியாவை நானே நிறுத்தினேன். அவர்கள் தகுதியானவர்கள் என்று அமைச்சரவை பத்திரம் தாக்கல் செய்யுமாறு எனக்கு கோரிக்கை வந்தது. நான் கையொப்பமிடவில்லை. நானே அதனை நிறுத்தினேன். அந்த பிரச்சனையை தொடர்கின்றது. இரண்டாவதற்கு வழங்குமாறு அதன் காரணமாகவே கூறுகின்றனர். பொட்டன்ஷியல் PLC ராஜபக்சானி சரிதானே? இங்கு தாமரை மோட்டின் தாளத்துக்கு ஆடுகின்றனர். அது அவர்களின் வியாபாரம். பொட்டன்ஷியா PLC என்பது மருந்துகளையும் கொண்டு வந்தது. அதனால் பிள்ளைகளும் மரணித்தனர். இலங்கையின் முகவர்கள் 2 துபாயில் நிறுவனம் ஒன்றை உருவாக்கியுள்ளனர். யோஷித்தவின் உறவினர்கள் நண்பர்கள் குழுவினர். அவர்களோடு இணைந்த இவ்வளவு காலமும் அனுமதி வழங்கி நிலக்கரியை கொண்டு வந்துள்ளனர். எவ்வித விலை மனுவும் இல்லாமல் செய்துள்ளனர். எனவே அதனை நாம் மாற்றினால் அவர்களுக்கு வலிக்கின்றது.